குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், வெள்ளத்துல வளரணும். எப்படி கைதெடுக்க? ஹல்லேலூயா. இப்போ உபவாசம் முடியல, நார்மலா சாப்பிடாம இருக்க முடியல. ஆனா வேற ஒரு உபவாசம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படின்னா, இப்ப நான் சாப்பாட்டில் உட்காந்துருக்கேன், தம்பி மீன் வருது, பொரியல், மீன் பொரியல், இன்னொரு கோழி. இப்ப நான் பாக்குறேன், இது ஒரு உபவாசம் எனக்கு. தேங்க்யூ அப்பா, இதை நான் சாப்பிட மாட்டேன். எப்படி? ஏன் உபவாசத்தை கவனிச்சலாம்? திருப்பி எல்லாம் உபவாசம் விஷயத்துல நாங்க ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? அடாடா, இது ஒரு சொன்ன கேட்டது புரிஞ்சுதான் உங்களுக்கு? சாப்பாடை பற்றி சாப்பாடுல கையை வைக்கிறியப்பா, என்னப்பா நீத்தான் ஒரு உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், வெள்ளத்துல வளரணும். எப்படி கைதெடுக்க? ஹல்லேலூயா. ஷீபாகா அந்நிய பாஷை பேசுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ. இது ஒரு பெரிய ஏரியா தான் நம்ம ஊழியர்கள் மத்தியில். நன்றி ஆண்டவர். அந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு வந்து உபவாசிப்பேன் அதிக நாட்கள். இப்போ உபவாசம் முடியல, நார்மலாக சாப்பிடாம இருக்க முடியல. ஆனால் வேற ஒரு உபவாசம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படின்னா, நீ வந்து இந்த என்வினா எப்படி, நான்வெஜ்ஜை தொடாத, அது ஏற்கனவே உனக்கு ஆபத்து. ஆமாம், சரி, அது ஒரு உபவாசமாக நினச்சிக்கிறேன். எப்படி? இப்போ நான் சாப்பாட்டில் உட்காந்துருக்கேன், தம்பி மீன் வருது, பொரியல், மீன் பொரியல், இன்னொரு கோழி. இப்போ நான் பார்க்குறேன், இது ஒரு உபவாசம் எனக்கு. தேங்க்யூ அப்பா, இதை நான் சாப்பிட மாட்டேன். எப்படி? ஏன் உபவாசத்தை கவனிச்சலாம்? திருப்பி எல்லாம் உபவாசம், இப்படி உபவாசம் பண்ண. அது மட்டும் இல்ல, கூடிய மட்டும் வாழ்நாளெல்லாம் அப்படி உபவாசம் எடுக்க நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். கூடிய மட்டும் அப்பக்கப்ப மீனை சாப்பிட்றேன், எங்கேயாவது வெளியே போனா கூடிய மட்டும். நேற்று கூட தம்பி மனைவி சொல்ல, மாமா நல்ல மீன் வந்திருக்கு, என்ன மீன் கொண்டாந்தீங்க? சீலா மீன் கொண்டாந்து வச்சிருக்கேன், உங்களுக்குன்னு கொடுக்குவா. நான் சொன்னேன், டேஸ்டா சாப்பிட்டா அது மேலே கண்ணு போகுது, நான் வேண்டாம்ட்டேன். நீ போ, சாப்பிட்டு போ. அது ஒரு உபவாசமா கருதுறேன். கைதட்டுங்க பார்க்கலாம். எப்படி? இப்போ உபவாசம் என்பது வெறும் சாப்பாட்டை ஒதுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம எது மேலே கண்ணு அதிகம் டேஸ்டாக இருக்கோ அதை கொஞ்சம் குறைச்சி பாருங்க, அது ஒரு நல்ல உபவாசம். கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ நான் என்வி என்ப ஒரு உபவாசம் மாதிரி கருதி நான் வந்து ஃப்ரூட்ஸ், நான் காய்கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அது பாருங்க, அது என்ன கொண்டாந்துருச்சுன்னா, ஆண்டவர் அற்புதம். இப்போ மாத்திரை எடுத்தது நிறுத்திட்டேன், மாத்திரையே இப்போ எடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. பிபி மாத்திரை எடுப்பேன், சுகர் மாத்திரை ஒரு 15 வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த உபவாசம் போட்டு எங்கள் அப்பா எனக்கு செஞ்ச அற்புதம், மாத்திரை நிறுத்த வச்சுட்டாரு. சுகர் நில்லாயிடுச்சு, பிபி நார்மல் ஆயிடுச்சு. பிபின்னு ஊதுங்க பார்க்கலாம். பிபி பிபி ஊதுங்க. பிபி பிபி. உங்களுக்கு பிபி குறையணுமா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க. எப்படி வரீங்களா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க, பிபி நார்மல் ஆயிடும். சுகருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாத்திரை மட்டும் எடுக்கிறேன். யூரின் ப்ராப்ளம் ஒன்று இருந்தது, அது ஒரு மாத்திரை எடுக்கிறேன். அதே இல்லாமல் ஆக்கிவிட நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நான் போய் சொல்லிடக்கூடாது, மாத்திரையே எடுக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். கவனமா இந்த வாயின் வார்த்தையை பார்க்குறாரு ஆண்டவர். நம்ம உண்மையா யதார்த்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நடிக்கக்கூடாது, எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, பெருசு பண்ணிடக்கூடாது. 500 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வந்தான்னு சொல்லிடக்கூடாது. நீ 400 பேர்னு சொல்லணும். கூட்டத்துக்கு பாருங்க 5000 பேர் வந்தான்னு, நான் 500 பேர் தான் வந்துடும். ஆனால் நீ அதனால குறைச்சி சொல்லு, 400 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லு, 500 பேரா இருக்கட்டும். இந்த மிதப்படுத்தி இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப யதார்த்தமா இருக்கணும். நல்ல உணவு பொறுத்த அளவுல நான் என்ன சொல்ல, இவங்களுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்க, நான் இருக்கணும். நாங்க என்ன செய்யணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. நான் என்னத்த சொல்லுங்கய்யா. எப்படி? கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லதுப்பா. 40 வந்துட்டாலே நீங்க பாட்டி ஆகிறீன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமென். 40 வந்தாலே பாட்டி ஆகிறீன்னு புரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டில் கையை வைங்க. அந்த ஆயில் ஸ்டஃப்பை குறைங்க. ரொம்ப ரேராக எண்ணி போங்க. என்ன சொல்ல, ஏன் அப்படி இருக்கிறோம்னா நமக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஆமென். அதனால கூடிய மட்டும், இது ஒரு கஷ்டமான ஏரியா. இது எப்படி சொல்றதா? ஏய், சாப்பாட்டில் கையை வச்சா, அதுவும் வந்திருக்கிற நாட்கள்ல நல்லா சாப்பிடுங்கய்யா அப்படித்தான் சொல்லுவோம் இல்லை? இது போய் ஆனால் ஆண்டு உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். இப்படி நான் சொல்றேன், ஆண்டு உங்கள்கிட்ட இந்த ஒன்று. இப்போ பாருங்க, காஃபி மேலே பயங்கர விருப்பம் எனக்கு. காஃபினா கொடி, என்ன சொல்றது, செம விருப்பம் எனக்கு. ஆனால் உபவாசம் போட்டுறேன், காஃபி உபவாசம் போட்டுருவேன். அப்போ
உபாசம்னா முடியுது என்னால. சரி அப்பாவுக்கா உபாசம் இருக்கான், காப்பி உபாசம், இப்போ போடு சாப்பிடாத காஃபி, ரொம்ப நாளா காப்பி இடையிட ரொம்ப களைப்பா இருந்தா அது மன்னிப்பு கேட்டு சாப்பிடும். அப்பா மன்னிச்சேங்கன்னு காப்பி குடிச்சுக்கிடுவேன். காப்பி உபாசம் எப்படி, டீ உபாசம், டீ உபாசம், காப்பி உபாசம், அப்படி போட்டு போட்டு எப்படியாவது ராட்சியத்துக்காக நிக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்றது அடிக்கடி இந்த உணவுல ஒரு 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 என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. ஆமென் சொல்லுங்க. எது இப்படி பாருங்க, எது டேஸ்டா இருக்கோ அதில் கையை வச்சு இல்லை இது இல்லை இதில் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இதில் ஒரு உபவாசம் இருக்கேன் ராட்சியத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உணவு வந்து வியாதியை கொண்டு வரது உங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு காலத்து உணவு நம்மளை வாழ வச்சுச்சுன்னா இப்போ வியாதியை கொண்டு வரது எது சொல்லுங்க? அதுவும் கடையில் சாப்பிட்ற உணவா? ஐயோ, ஹோட்டலில் சாப்பிட்ற உணவுகளும் இந்த ஆயில் ஸ்டஃப்புகளும். ஆமாம், அப்போ ஆண்டவர் கூட பேசுவார். ஏய் மகனே, இதில் கவனமாக இருப்பா, இதில் கவனமாக இருப்பா அப்படின்னு பேசுவார். அது கீழ்ப்படிஞ்சிருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ். இப்போ நல்லா சாப்பிடுங்க. நாளைக்கு என்னையா போடுறியா பகலில்? சிக்கன் நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு போய் அதை சொல்லக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. வீட்டில் போய் கர்த்தர் கூட பேசுவார். எதில் கையை வைக்கணும், எதில் கத்திரிக்கோள் வைக்கணும், ஆமென், நாக்கில் அப்படின்னு உங்களோட பேசுவார். காரணம், உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு. நம்புறீங்களா? உணவுல எப்படி அப்படின்றத அவரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்படி கரங்களை எடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த உணவை குறித்த காரியத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க என் பிள்ளைகளுக்கு. நான் சொல்றதுனால அல்ல, உணவை எவ்வளவு ஊழியத்துக்கு தடையா இருக்கோ அதையெல்லாம் தடுத்து ஊழியத்துக்கு உதவுகிற உணவு வகையில என் பிள்ளைங்க சாப்பிட வைங்க. கை தட்டி